ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் இந்த புதிய வரவாக என் வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய 2 சாமந்தி செடிகளை தொட்டியில் மண் கலவை கொடுத்து நடவு செய்ய போகிறோம். ஏற்கனவே என்னுடைய வீட்டில் நாட்டு சாமந்தி ஒயிட் கலர் வளர்த்துட்டு வரேன். அதுலேருந்து நிறைய கட்டிங்ஸ் எடுத்து வச்சு நிறைய செடிகளை நான் உருவாக்கியிருக்கேன். வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு வரீங்க. உங்கள் வீட்லேயும் நீங்களே இதே மாதிரி அழகான பூச்செடிகளை வளர்க்கணுன்னா இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சின்ன தொட்டியில் பதியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. வரும்பொழுது அரும்புகள் நிறைய இருந்தது, பூக்கள் குறைவாக இருந்தது. இப்போ எல்லா மொட்டுக்களுமே மலர தொடங்கியிருக்காங்க. செடியோட வளர்ச்சி சும்மா அருமையாக இருக்குன்னு தான் சொல்லணும். இது புது வகையான ஒரு சாமந்தி செடியாக இருக்குது. சரி, ரெண்டையுமே தனித்தனி தொட்டியில் நடவு செய்யும். இங்கே தொட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏற்கனவே ஒரு டெரஸ் கார்டனில் நாட்டு சாமந்தியான ஒயிட் கலர் சாமந்தி நல்லா பூத்து குலுங்கிட்டு இருக்காங்க. இதுலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து வச்சு ஒரு 2 தொட்டியில் வளர்த்துட்டு வர்றேன். அது இல்லாமல் ஆன்லைனில் சில ஹைப்ரிட் சாமந்தி செடிகளை வாங்கி நட்டிருக்கேன். அதுவும் நல்லா சூப்பராக வளர்ந்து இப்போ மொட்டுக்கள் எடுக்க தொடங்கியிருக்காங்க. இப்போ சாமந்தி சீசன் பூக்க தொடங்கியாச்சு. சாமந்தி பூக்களுக்கான சீசனும் வந்தாச்சு. நிறைய பூக்களும் பூக்க தொடங்கிட்டாங்க. இந்த நேரத்தில் என்னோடய வீட்டில் இந்த 2 செடியும் வந்திருக்கு. சரி, இதையும் நட்டு வளர்த்து பார்க்கலாம் அப்படின்னு இப்போங்க நடுறதுக்கான மண் கலவையும் தொட்டி எடுத்து வச்சுருக்கேன். என்னுடைய கார்டனில் இருக்கக்கூடிய எல்லா செடிகளுக்கும் நான் கொடுக்குற மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். 1 பங்கு செம்மண் எடுத்துப்பேன். சப்போஸ் இந்த செம்மண் இல்லை அப்படின்னா தோட்டத்து மண் எடுத்துக்கலாம். இங்கே மாட்டுச்சாண எரு எடுத்திருக்கேன். இந்த மாட்டுச்சாண எரு அப்படி இல்லைன்னா ஆட்டுச்சாண எரு எது வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லா காய்ந்ததாக இருக்கணும். மண் உரம் 1 பங்கு எடுத்துக்கலாம். சப்போஸ் இது கிடைக்கல அப்படின்னா நம்ம வீட்லேயே நம்ம கம்போஸ்ட் ரெடி பண்ணுவோம். காய்கறி கழிவுகளை வச்சு கம்போஸ்ட் ரெடி பண்ணியிருப்போம். அதை 1 பங்கு எடுத்துக்கலாம். 4வதாக பார்த்திங்கன்னா தேங்காய் நார் கழிவு. இந்த தேங்காய் நார் கழிவு நம்மளுடைய மாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் செடிகளுடைய ரூட் சிஸ்டத்துக்கும் பயன்படும். இதில் எந்த சத்துக்களும் இல்லை. அடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா 1 பங்கு மணல் அப்படின்னா எம்சாண்ட் எடுத்துக்கலாம். இதுவும் செடியோட ரூட் சிஸ்டத்துக்காக, ஒரு செடி நல்லா வேர் விட்டு வளர்கிறதுக்கு இந்த மணலும் தேங்காய் நார் கழிவும் ரொம்ப உதவி செய்யும். அதனால் அதெல்லாம் 1 பங்கு எடுத்துக்கலாம். சப்போஸ் நமக்கு மணல் கிடைக்கலனாலும் பரவாயில்லை. இதோட வேப்பம் புண்ணாக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு தொட்டியில் 1 வாரம் வரைக்கும் நல்லா மண்ணை வளமாக்கிட்டு செய்தோன்னா அருமையாக வளரும். இந்த வாட்டர் கேன் ஃப்ரீயாக இருந்தது. இப்போ அதில் தான் இந்த சாமந்தி செடியை நடவு செய்ய போகிறோம். இதில் ட்ரைன் ஹோல்ஸ் ஒரு 4 ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இப்போ தேங்காய் ஓடு வச்சு இதை கவர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ட்ரைன் ஹோல்ஸை கவர் பண்ணிட்டோம். இப்போ மண் கலவை போட்டுக்கலாம். இப்போ தொட்டியில் 3/4 அளவு மண் நம்ம நிரப்பிட்டோம். இப்போ இந்த சின்ன பிங்க் கலர் பேபி பட்டன் சாமந்தி இதில் நடவு செய்திடலாம். இப்போ எடுத்துட்டோம். தொட்டியிலேருந்து இந்த மண்ணை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு நட்டுடலாம். நிறைய செம்மண் கலந்து இந்த செடியை பதியம் பண்ணியிருக்காங்க. வழுவழுன்னு இருக்குது. நம்ம கொடுத்த மண் கலவையில் சூப்பராகவே வளருவாங்க. அவ்வளோதான். அடுத்து இந்த சாமந்தி செடியில் மண் நல்லா இறுகி இருக்குது. லூஸ் பண்ணிவிட்டு இந்த பெரிய தொட்டியில் நட்டுடலாம். சூப்பராக நட்டாச்சு. இப்போ தண்ணியை தெளிச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 சாமந்தி செடியும் தொட்டியில் நட்டுட்டோம். ஒரு 2 நாள் நிழல் பாங்கான இடத்துல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் சன்லைட்டில் எடுத்து வச்சோம்னா செடி நல்லா வேர் பிடிச்சி அருமையாக வளருவாங்க. இதே மாதிரி நீங்கள் மண் கலவை கொடுத்து இந்த சாமந்தி செடிகளை நடவு செய்து பாருங்கள்.
நிறைய பூக்கள் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங்.